श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बगुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्का नायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோ புல திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய பாசுரம் 92வது பாசுரம். கீழ்ப்பாசுரமான 91வது விஷயத்திலே எம்பெருமானாகிய திருவேங்கடத்தான் ஆகிய அந்த காராம் பசு, அந்த பசுவை தயாதேவி ஆகிய கரப்பவள் இந்த லோகத்துக்கு ஹிதம் பண்ணுவதற்கு நல்ல வஸ்துக்களை, உபகார வஸ்துக்களை கறந்து அனுகிரகம் பண்ணுறார். அப்படி அவள் அனுகிரகம் பண்ணும் காலத்திலே நான் கொஞ்சம் ஒரு அதிபுத்திசாலி நினச்சுண்டு ஏதோ எம்பெருமானிடத்திலே சிறிது அபச்சாரப்படுறேன்மா. ஆனால் நான் உன்னிடத்திலே ஸ்வரக்ஷண பரம், என்னுடைய பரத்தை ஒப்படைச்சுட்டேன். அந்த சரணாகதியினுடைய விஷயத்தை காப்பதற்கு நீ உன்னுடைய நாதனான திருவேங்கடத்தானுடைய திருவடிகளை நான் என்றும் பற்றும்படியாக செய்ய வேண்டும் அம்மா. என்னை எம்பெருமான் திரஸ்கரிக்கக்கூடாது. எம்பெருமானை ஆசிரிக்கும் புத்தியையும் நீயே அளிக்க வேண்டும். நீ என்ன திரஸ்காரம் பண்ணிட்டாக்கா நான் பண்ண சரணாகதி பலன் இல்லைன்னு ஆயிடும். அப்படின்னு என்னை நீ ரட்சித்தே தீர வேண்டும் என்று கீழ்ப்பாசுரத்திலே சுவாமி தேசிகன் தயாதேவியை பிரார்த்தனை பண்ணார். இந்த 92வது பாசுரத்திலே விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நைசர்கிகேன தரசா கருணே நியுக்தா நிம்னேதேரபி மயிதே விததிர் யதி ஸ்யாத் விஸ்மாபயேத் விஷகிரீஸ்வரமப்யவார்யா வேதாதிலங்கததசேவ மகாம் புராசேஹே. 92வது ஸ்லோகம். இது இந்த தயாதேவியானவள் சுபாவமாகவே ரட்சிக்கக்கூடியவள். அவளுடைய ரட்சிக்கும் தன்மையானது மிக வேகமாக இருக்கும். அவளுடைய ரட்சணமானது எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, மேடு பள்ளம் இல்லாமல் எல்லா இடத்திற்கும் சமமாக அவளுடைய தயை இருக்கும். ஆனால் நான் சுவாமி தேசிகனாக நான் எப்படி இருக்கேன்னா, எனக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்துடுத்து. அந்த அகங்காரத்தில் நான் எங்கே வசிக்கிறேன்னு கேட்டாக்கா, 7 மலை இருக்குது, அதன் மேலே சீனிவாசன் இருக்கான், சீனிவாசனுக்கு மேலே நான் போயிட்டேன், நான் உயர்ந்து விட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கே தயாதேவி காரணம். ஆனால் எம்பெருமானை விட நான் உயர்ந்தவளா அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு, அது அசாஸ்திரம். லோகத்திலே உயர்வரம் உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதுலலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு சுவாமி நம்மாழ்வார் நமக்கு காட்டினர். அந்த பரத்தத்துக்கு மேலே நான் போக முடியுமா அப்படின்னு நான் இருக்கதான் நான் நினச்சிக்கிறேன். என் அகங்காரம் வந்துட்டுன்னு தேசிகன் சாய்கிறேன். வியாக்கியானம் பிரிவு அப்படி தான் பண்ணுறான். ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அப்பப்பா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு எனக்கு காட்டுறதுக்கு எம்பெருமான் மலை உச்சி மேலே எழுந்தொழி இருக்க, நானோ அவனுக்கு நான் மேற்பட்டவன் என்று நினச்சின்ற அகங்காரத்தாலே அவருக்கு மேலே உயர நான் தாவி போகிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற,
உனக்கு லோகத்தில் எல்லா வஸ்துவையும் ரட்சிக்க வேண்டும் என்பது உன்னுடைய சங்கல்பமாயிருக்கு. அதனாலே நான் என் உயரத்தில் நான் எங்கே இருக்கணும் அதை எட்டி பிடித்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று நீ சங்கல்பம் பண்ணின்று ரொம்ப அதிவேகமாக உன்னுடைய அந்த தயா வெள்ளம் இருக்கே, எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறியே, உன்னை வருஷிக்கிற எல்லாருக்கும் அந்த தயா வெள்ளம் திருவேங்கடமலையில அலையில மோதி அந்த கல்லில் மோதி எம்பெருமானையும் தாண்டி அவருக்கு மேலே இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருக்கனே, என் மேலேயும் கரை கடந்து விழும்படியாக அந்த சமுத்திர வெள்ளம் தயா வெள்ளம் ஒரு பிரளயம் போலே ஒரு பிரவாகம் போலே மகா சமுத்திரமாக வெள்ளமிட்டு மலையெல்லாம் முழுகும்படியாகி அந்த அலையெல்லாம் கடந்து திருவேங்கடத்தானையும் கடந்து அவன் சிரசையும் கடந்து என்னை தொட்டு செல்லும்படியாக இருக்கு. தஸ்மின் சமயே அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திருவேங்கடத்தான் நினைக்கிறான், அடாடா என்ன திடீர்னு ஒரு பெரிய பிரளயம் வருது, ஒரு மகா பிரளயமாக இருக்கே இது என்ன சமுத்திரத்துலேருந்து ஒரு மகா பிரளயம் ஏற்பட்டு என்னையும் தாண்டி செல்கிறதோ, இப்படி திருவேங்கட மலையில் மோதி என்னையும் தாண்டி என் சிரசுக்கும் மேலே போகிறதேன்னு ஒரு ஆச்சரியப்படும்படியாக திருவேங்கடத்தான் பார்க்குறார் அந்த இடத்துல. அதுதான் அந்த ஸ்லோகத்துடைய தாத்பர்யார்த்தம். நைசர்கிகேன தரசா கருணே நியுக்தா நிந்தே நரபேபி மயிதே விததிர் யதிஷ்யாத் விஸ்மாபயேத் விஷகிஜீஸ்வரம் அபியவார்யா வேலாதி லங்கனதசேவ மகாம்புராசேகே அப்படின்னு இந்த ஸ்லோகம். இதில் திருப்பியும் தயாதேவனிடத்தை நான் சரணாகதி பண்ணாலும் எனக்கு ஒரு அகங்காரம் வரா மாதிரி காட்டுறார் சுவாமி தேசிகன். அகங்காரத்தாலே மலை உச்சியை விட நான் உயரமாக போயிட்டேன்மா, திருவேங்கடத்தானோட உயரமாக போயிட்டேன். அதனால் என்னுடைய அகங்காரத்தை ரட்சிப்பதற்கு நீ உன்னுடைய தயை என்ற வெள்ளமானது மகா பிரளயம் போலே திருவேங்கட மலையிலே மோதி சீனிவாசனையும் தாண்டி என்னை ரட்சிக்கும்படி இருக்கிற சமயத்திலே, ஓஹோ ஈதென்ன மகா பிரளயம் என்று திருவேங்கடத்தானம் ஆச்சரியப்படும்படியாக உன்னுடைய தயாசாகரம் தயா வெள்ளம் இருக்கு அப்படின்னு இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக காட்டுற. மலை அரசன் விஷகிரீஸ்வரம் வேங்கடமலை அரசன் விஸ்மோபயத்துன்னு ஆச்சரியப்படும்படியாக உன்னுடைய வெள்ளத்துடைய பிரவாகம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் காட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.